வாங்க அன்பு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள். குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். ஜூன் 22க்கு பிறகு இது உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத ஒன்று நடக்க போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் தலைகீழான மாற்றத்தோட ஒரு சிறப்பான காரிய காரணம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி சார்ந்து அடுத்த 6 மாத பலன்களையும் நம்ம இங்கே விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கிரக நிலைகள் பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரக நிலையில் பஞ்சமி ஸ்தானத்தில் செவ்வாய், ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன், களத்திரஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சனி என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவேளையில் இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை 23, 24 ஜூன் 23, 24 இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுது. அதே வேளை நீங்கள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, உங்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்காத ஒன்று நடக்க போகுதுன்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதையும் சாதிக்கும் தைரியமும், அது மட்டும் இல்லாமல் சாமர்த்தியம், அதே போல் கால நேர சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு உருவாக போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு காரியம். இதை சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் அதே போல் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் இந்த கால நேரத்தில் பெற போறீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் எந்த செயலை செஞ்சாலும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செய்வீங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் சிறப்பான ஏற்றத்தையும் உங்கள் திறமைகள் முழுதும் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறத இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் மன தைரியம், உங்களோட உடல் தைரியம், மன தைரியம் ரெண்டுமே உங்களுக்கு பெரிய சாதனையாளராக இந்த கால நேரத்தில் மாற்ற போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வீணாக எதையும் போட்டு யோசிக்காமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இந்த கால நேரத்தில் இருங்க. அது உங்களுக்கு ஏற்றங்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண் மற்றும் பார்த்தீங்கன்னா சூடு சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படலாம். அதற்கு கொஞ்சம் நீங்கள் இந்த கால நேரத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் கோபங்கள் உண்டாகலாம். அந்த கோபங்களை கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தொழில் வியாபாரம் இரண்டிலையும் பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகரித்தாலும் அந்த செலவுகளை தாண்டி உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களோட கீழே வேலை பார்க்குறவங்க, உங்கள் சக ஊழியர்கள், இல்லை தொழில் வியாபாரத்தில் கீழே இருக்கிறவங்களோட செய்கைகளால் சில நேரங்களில் கோபங்கள் உண்டாகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோபங்கள் உண்டானாலும் கொஞ்சம் நீங்கள் நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். இப்படி நிதானமான போக்கான கையாள என்ன ஆகுனா உங்களுக்கு அதை சார்ந்து அவங்களே அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறத புரிந்துக்கிறது ஒரு வாய்ப்பாகும். நீங்கள் நிதானமாக சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதே போல் வாழ்க்கையில் தலைகீழாக மாற்றம் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பாடு பட்டிருப்பீங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய பாக்கிகள் பொருளாவோ பணமாவோ இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பவே வந்திருக்காது. நீங்களே ஒரு நேரத்தில் சலிப்பு அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் திருப்பி வர்றதுக்கான கால நேர சூழல் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வேலையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்களோட சக ஊழியர்களோட அன்பும் ஆதரவும் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை விட்டு புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல மேல் அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகிட்ட நீங்கள் வீண் பேச்சை குறைத்து கொள்வது இந்த கால நேரத்தில் அவசியம். அந்த வீண் பேச்சை குறைத்து கொள்றப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கணவன் மனைவியிடையே திடீர்னு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகளில் கவனம் அதிகமாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா அந்த கருத்து வேறுபாடு அப்படியே உங்களுக்கு மாற்றமடைய, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால நேரத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த கால நேரத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட பார்த்தீங்கன்னா சில்லறை சண்டைகள் உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த சில்லறை சண்டைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக
இருக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை, அதாவது இப்போ ஏற்றம், அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த காரியத்தெல்லாம் சாதிக்க முடியும். அதே போல் உங்களோட பெயரும் புகழும் அதிகரிக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பெரிதாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கப்போ அதிகமாக நடக்கும். இந்த கால நேரத்தில் பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்களே வாண்டடாக போய் உதவி செஞ்சால் அது உங்களுக்கு வீண் பழியாக போகலாம். அதனால் கொஞ்சம் யாருக்கு உதவி செய்கிறோங்கிறத பார்த்து நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கும் உங்களோட பெயரும் புகழும் கொடிகட்டி பறக்கிற கால நேர சூழல் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான போக்கோடு செயல்படுங்க. இந்த போக்கு மேலும் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்த்து வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மன அமைதி, உடல் அமைதியை தரது மட்டும் இல்லாமல் அந்த வீண் விவாதங்களை குறைக்கிறது மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சாதிப்பீங்க அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக இருக்க வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட மேல் இடத்துலேருந்து ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த கால நேரத்தில் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தாலும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை முன்பை விட நீங்கள் சிறப்பான இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது. மாணவர்கள் எல்லை செய்தாலும் கவனமாக செய்யுங்க. இப்படி கவனமான போக்கோட செயல்படுறப்ப என்னாகுன்னா நீங்கள் பெரிய பெரிய விஷயங்களை இந்த கால நேரத்தில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த கால நேரத்தில் உங்களுக்கு காணப்படுது. அதே போல் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக ஆசிரியர்கள் இல்லை பெற்றோர்கள் இல்லைனா நண்பர்கள்ட்ட கேட்டு தெளிவுபட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கெல்லாம் மாறுறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் கடவுளை வணங்க. அதே போல் ஓம் க்ரம் க்ரீம் குரோம் சககுருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி குரு பகவானையும் ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் வணங்க. அவங்களோட அருளாசியால் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்றங்கள் பெரிதாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கேது பகவானையும் வணங்க. அவங்களால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட பேச்சால பிரச்சனைகள் வரும். அதே போல் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை இவங்க 2 பேரும் உங்களுக்கு பெரிதாக தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவனின் அருளாசி தேவைப்படுது. இது 2மே இருக்கிறப்ப உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகளை யார் தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாத பெரிய வெற்றிகளை இந்த கால நேரத்தில் பெறது மட்டும் இல்லாமல் உங்கள் பெயரும் புகழும் பெரிதாக போகிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் மிக மிக அதிகமாக இருக்குது. இதுவரை உங்களுக்கான பொது பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் பார்த்தவல்ல. இப்போ உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்தவரை மூலம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். இந்த திட்டமிட்ட செயல்பாடானது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வெற்றி ஏற்றம் முன்னேற்றத்தை தரது மட்டும் இல்லாமல் உங்கள் பெயரையும் புகழையும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு சூழலாக இந்த கால நேரம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அதே போல் இந்த கால நேரத்தில் உங்களோட மனநிலை தெளிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிற திட்டமிடுதலும் இருக்கிறதுனால இந்த 2ம் சேர்ந்து உங்களுக்கு நிறைய எண்ணற்ற வெற்றிகளையும் ஏற்றங்களையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தொடர்ச்சியாக பெற்றுத்தரதுக்கான வாய்ப்புகளாக இந்த கால நேரம் பார்க்கப்படுது. மேல் அதிகாரிகளோட பார்த்தீங்கன்னா இதுவரை போட்டி பொறாமைகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான போக்கு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தோட பிரமிப்பாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள்லாம் கூட உங்களை தேடி வந்து உங்ககிட்ட அதற்கான தீர்வுகளை தேடுவாங்க. அப்படி நீங்கள் தீர்வுகளை கொடுக்குறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெயரும் புகழும் மேலும் அதிகரிக்கும். அதேவேளை அடுத்து நம்ம 2வது நட்சத்திரம் பூராடம். அதை பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் நன்மை தரும் பலன்கள் 2மே உங்களுக்கு பெரிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது இந்த கால நேர சூழலில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கால நேரத்தில் வாடிக்கையாளரோட மனநிலை அறிந்து செயல்படுவீங்க. இது மேலும் உங்களோட தொழில் வியாபாரத்தை வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
வேலைக்கு போகிறவங்க வந்து இந்த கால நேரத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அப்படி கவனமாக செயல்படுறப்ப இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பண வரத்து பொருள் வரத்து அதிகரிக்கும் விதமாக உங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா பதவி உயர்வு இல்லை பண உயர்வு ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல் மிக மிக அதிகமாக இருக்குது. இதே வேளை உங்களுக்கான கடைசி நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திராடம் 1 பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி பெருகும். அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். கணவன் மனைவி உறவுங்கிறது வலுப்பெறும். பிள்ளைகளோட செய்கையாலையும் காரியங்களாலும் நீங்கள் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அதே போல் மனதில் இருந்த இதுவரை ஏதாவது இருந்த கவலைகள்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமான சூழலும் நன்மை தரும் காரணங்கள் அதிகமாக நடக்கிற வேலை. இதே போல் 12 ராசிகளுக்கான வார மாத பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.